இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
கூட்டம் எக்கால துணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்கால துணி கேட்கும்போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த வேத பாடம் நடப்பதற்கு முதலாவது பிதாவாக தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்தாவினுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக அருமையான இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான போதகர் செந்தில் ஐயாவுக்கும் அவருடைய மனை பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். மூன்றாவதாக உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நமக்கு நம்ம ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிகிறது அல்லையா? அதனால் நீங்கள் ஹோம்ஒர்க்கெலாம் எடுத்துருக்கணும். அந்த ஹோம்ஒர்க்கெலாம் கரெக்டாக எழுதி டிசம்பர் மாதம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதிகார ஆராய்ச்சி இன்னும் தெரியலன்னா நீங்கள் சொல்லலாம், அதிகார ஆராய்ச்சி எனக்கு தெரியல அல்லையா? அந்த அதிகார ஆராய்ச்சியை நான் கற்றுக்கொள்ளணும், நான் இன்னும் அறியணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் அதை நீங்கள் கற்றுக்கொண்டு எழுதி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், சங்கீதம் 150 சங்கீதம் இதெல்லாம் எழுதி டிசம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் உங்கள் பேர், உங்களுடைய ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா அந்த ஃபோட்டோவும் அந்த பேர் கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் ஐயா அனுப்பிவிட்டாங்கன்னா நாங்கள் அதை கரெக்டாக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி உங்களுக்கு ஜனவரி மாதம் டேட்டு கிடைக்கும், எந்த டேட்டுன்னு அல்லையா? அதை முடித்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் ஜாமக்கார பயிற்சி இருக்குது, அதுக்கு பிறகு ஸ்போர்ட்ஸ் சேவகன் பயிற்சி இருக்கிறது. ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷத்தில் முடித்து 3 வருஷம் நீங்கள் முடிக்கும் போது தான் ஒரு ஊழியக்காரன் ஆக முடியும். அது வரைக்கும் ஆக முடியாது, ஊழியக்காரனாக இருக்க முடியாது அல்லையா? ஃபஸ்ட்டு சீசனாக இருக்கணும். சீசன் எங்கே இருக்கணும்? முதல்ல நம்முடைய ஆவி ஆத்மா சத்திர சீசனாக எங்கே இருக்கணும்? நமக்குள்ளே ஆவி ஆத்மா சரியாக இருக்குதுல்ல, இது உள்ள எங்கே சீசனாக இருக்கணும்? ஆவியில் சீசனாக இருக்கணுமா, ஆத்மாவில் சீசனாக இருக்கணுமா, சரீரத்தில் சீசனாக இருக்கணுமா? ஆவியில். நீங்கள் ஆத்மாவில் சீசனாக இருக்கணும். நீங்கள்ப்பா ஆத்மாவில் எப்படி தெரியுது? ஆத்மானு எப்படி சொல்கிறீங்க? கரெக்டாக சொன்னாங்க. கரைகளை தட்டுங்க அவங்களுக்கு. நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆத்மாவோடு இணைகிறார். என்னது? நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆத்மாவோடு இணைகிறார். நம்முடைய பரிசுத்தாவின் நம்முடைய ஆவியோடு இணைகிறார். நம்முடைய பிதாவாக தேவன் சரீரத்தோடு இணைகிறார் அல்லையா? அப்போ ஆத்மாவோடு இணைக்கிறவர் இயேசா இருக்கிறார். ஃபஸ்ட்டு இயேசு என்ன பண்ணுறாரு? சீசர்களை உருவாக்குறாரு அல்லையா? நல்ல ஒரு சீசர், முதல் சீசர் உருவாக்கப்பட்ட பிறகு தான் இரண்டாவது ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணார்? ஜாமக்காரர்களை எழுப்புறாரு ஆவியானவர் அல்லையா? சீசர்கள் சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஜெபத்தை கற்றுத்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சீசரை செலக்ட் பண்ணி அப்புறம் ஜெபத்தை கற்றுத்தந்து அப்புறம் அவங்கள அனுப்பி என்ன பண்ணுறாரு? ஒரு போர் சேவகனாக உருவாக்கி அந்த போர் சேவகனை கையில் பிசாசுகள் என்ன பண்ணுறாரு? அவங்க கையில் ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவங்க போய் பிசாசில் துரத்துறாங்க. அப்போ வானத்தை வந்து பிசாசுலாம் கீழே விழுது அல்லையா? விழுதா இல்லைங்களா? அப்போ போர் சேவகன் எப்பவுமே என்ன பண்ணுவான்? சரீரத்துலேருந்து போராடுவான். சீசன் வந்து ஆத்மாவிலேருந்து போராடுவான், ஆத்மாக்காக. ஜாமக்காரன்றது ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணி ஆத்மா ஆதாயம் செய்வான் அல்லையா? அப்போ இந்த 3 நிறைவேறின பிறகு தான் நீ ஒரு நல்ல ஊழியக்காரை எழும்ப முடியும். இப்போ ஊழியக்காராக இருக்கிறீங்க இல்லையா? அப்போன்னா மாறிடுவீங்க, சிநேகிதனாக மாறிடுவீங்க. என்ன மாறிடுவீங்க? நான் சொல்லுது வசனம் வாசிங்க அந்த வசனத்தை. 15
15:15 அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் கரெக்டாக நீ ஊழியக்காரன் தான் அந்த வசனம் தெரிஞ்சிருக்கணும். என்ன வசனம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்கள் வாசிக்கிறது. யோவான் 15:15 வாசிங்கம்மா. யோவான் 15:15 இனி நான் உங்களை ஊழியக்காரர் இனி நான் உங்களை ஊழியக்காரன்றது சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்போ இனிமேல் என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர் உங்களை? எப்போ சொல்கிறாரு? ஒரு சீசனாகி, அப்புறம் ஜாமக்காரனாகி, அப்புறம் யுத்த வீரனாக ஆகிற வரைக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பேதர் சீசனாக இருந்தார். எப்படி இருந்தார்? ஆண்டவரே மறுதளிச்சிட்டார் இல்லை? ஆண்டவரே என்ன பண்ணார்? மறுதளிச்சார். அப்புறம் என்ன பண்ணார்? சபித்தார் ஆண்டவரே. ஏன்னா அவர் பூரண சீசனாக உருவாகலை, அறக்குறை சீசனாக இருந்தனால தான் என்ன பண்ண முடியல. அறக்குறைய சீசனாக இருந்தபோது அவர் என்ன பண்ணார்? ஆண்டவரை மறுதளித்தார், சபித்தார், அப்புறம் சத்தியம் சொன்னார், அப்புறம் வெறுத்தார், அப்புறம் நிர்வாணமாக ஓடினார். புரியுங்களா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னால் என்ன பண்ண முடியல அவங்களால? ஜாமக்காரனாக இருக்க முடியல. அவங்களால என்ன பண்ண முடியல? ஜாமக்காரனாக இருக்க முடியல. நிர்வாணமாக ஓடிட்டாங்க. அப்போ ஜாமக்காரன் நிர்வாணம் ஓட முடியுமா? ஓட முடியாது. சீசன் மறுதளிக்க முடியுமா? மறுதளிக்கூடாது. அப்போ அந்த சீசனாக உருவாகலை, ஜாமக்காரனை உருவாகலை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசாசு துரத்துனா ஓட மாட்டேங்குது எதுவுமே. அப்போ ஆண்டவர் சொல்ல எவ்வளோ நாள் தான் உங்களோட கூட இருப்போம் அப்படின்றாரு. சொன்னார் இல்லைங்களா? பிசாசு துரத்துகிறவன் போர் சேவகன், ஜெபிக்கிறவன் ஜாமக்காரன், ஆத்மா ஆதாயம் பண்ணுகிற சீசன். அல்லையா? இது 3 நீங்கள் உருவாக வேண்டியது. இதுதான் நம்ம ஒரு வருஷமாக அந்த ட்ரைனிங் நடந்து கொண்டே இருக்கிறது. புரியுங்களா? நீங்கள் இதில் ஹோம் ஒர்க்கெலாம் எடுக்கணும், நல்லா வாசிக்கணும், வேதத்தை இரவு பகலாம் வாசிக்கணும். நமக்குள்ள கனிகள் உருவாக்கணும். சீசன் என்றால் கனிகள் உருவாக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். அப்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது தான் என்னவா இருக்கிறீங்க? சீஷரா இருப்பீர்கள். அப்போ மிகுந்த கனி எப்போ கொடுப்பீங்க? இல்லை போர் சேவகம் தான் கடைசி. மிகுந்த கனிகளை எப்போ கொடுப்பீங்கன்னா அந்த 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அது நிலைத்திருக்கும் போது தான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நீங்கள் இப்போ கேட்பீங்க, இந்த கனி கரெக்டாக இருந்தால் தான் கேட்கும் போது தான் கொடுப்பாரு. அல்லையா? அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எவைகளாம் கேட்குறீங்களோ அப்போலாம் அதை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். இப்போ ஏன் கொடுக்கறதில்ல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வார்த்தை உங்களுக்குள்ளே என்ன பண்ண மாட்டேங்குது? தேவ வார்த்தையின் ஊழியத்தில் இருந்தோ தேவனுடைய வார்த்தை உள்ள என்ன பண்ண மாட்டேங்குது? நிற்க மாட்டேங்குது. அல்லையா? அவன் ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்காமல் எதுவுமே செய்ய முடியாது. அல்லையா? இயேசு சொல்கிறாரு, தேவனுடைய ஆவி எனக்குள்ளே அதிகமாக இருந்தபடியினால் நான் தொடர்ந்து பேசிக்கினே இருக்கிறேன்றாரு. இல்லையா? இயேசு என்ன சொல்கிறாரு? பிதா எனக்கு அளவில்லாமல் தன் ஆவியை கொடுத்ததுனால நான் என்ன பண்ணுறேன்? எப்பவுமே அவருடைய வார்த்தை பேசினே இருக்கிறேன்றாரு. அப்போ அவருடைய வார்த்தை யார் பேசினே இருப்பாங்கன்னா அவருடைய ஆவியை நிரப்பப்பட்டிருக்கணும். இல்லையா? அந்த ஆவி எப்போ நிரப்பப்படுகிறது? பரிசுத்தாவி எப்போ ஒருத்தருக்குள்ளே நிரப்பப்படும்? நம்ம யாரும் குறை சொல்கிறதோ குற்றம் கண்டுபிடிக்கிறதோ இல்லை யாரையாவது வெறுப்பாக பேசுகிறதோ கசப்பு உண்டாக்குறதோ இல்லை ஏதாவது நடந்தால் அந்த ஆவி அவங்ககிட்ட பேசாது, நிற்காது. புரியுங்களா? அதான் எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். பாருங்க, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். பாருங்க, ஜீவ தண்ணீரை என்ற அந்த ஊற்றை என்ன பண்ணிட்டாங்க? விட்டு விட்டார்கள். அந்த ஜீவ தண்ணீராகிய அந்த ஊற்றை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அவங்களே என்ன பண்ணிக்கினாங்க? வெடிப்புள்ள தொட்டி வெட்டிக்கினாங்க. வெடிப்புள்ள தொட்டினா என்ன? குறை பேசுறது தான் வெடிப்புள்ள தொட்டி. அல்லையா? குற்றம் கண்டுபிடிக்கிறது வெடிப்புள்ள தொட்டி. ஊழியம் வளர்ச்சி இல்லாததுக்கு காரணம் என்னன்னா
அது வெடிப்புள்ள தொட்டியாக இருக்குது. எவ்வளோ உள் வாங்கினாக்களோ, எவ்வளோ வசந்த வாசித்தாலும், எவ்வளோ ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ நீங்கள் ஆவியில் நிரம்பி ஓன்னு கத்திக்கின்னு ஆராதனையில் நீங்கள் நிரப்புங்க சொல்லியிருந்தா கூட, நீங்கள் சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது அது என்ன ஆயிடுது? எல்லாம் அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி. நம்ம ஒரு குழாயில் போய் தண்ணி பிடிக்கிறீங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது கீழே எல்லாம் தொண்டி இருந்தால் என்ன பண்ணோம்? நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என்ன ஆகுது? தண்ணி இல்லை தொட்டியில். உடனே என்ன வந்துடுது? பாஸ்டர் சரியில்லை, இல்லை அந்த ஐயா சரியில்லை, இல்லை அவங்க சரியில்லை, ஒரு குரங்களை பேச ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா தண்ணி என்ன ஆயிடுச்சு? வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? அப்புறம் கேட்ட வாசனெலாம் போயிடுச்சு. அப்புறம் புதுசாக உட்காரும்போது மறுபடியும் வாசனை புதுசாக தெரியுது. திரும்ப நிரப்புறோம். திரும்ப வீட்டுக்கு போய் பார்த்தா தொட்டி என்ன ஆகுது? அப்போ அந்த தொட்டி எப்போ தான் அடைக்கிறது? சிமெண்ட்டுக்கு மட்டும்தான் போட்டு அடிக்கிறதா நம்ம அடிச்சிடலாம். அது சிமெண்ட் அடிக்கிற தொட்டியே அது. அந்த தொட்டி எப்படியும் அடிக்கிறது? அன்பினாலே கனியினாலே இரக்கத்தினாலே கிருபையினாலே நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையினாலே நமக்குள்ளே எந்த பெருமை இல்லாத இருந்து என்ன செய்யணும்? தன்னைத்தான் தாழ்த்த தொட்டி என்ன பண்ணுது? அடைப்பு. அந்த எங்கெல்லாம் அந்த தொட்டி உடைஞ்சிக்குதோ, கீரில் விட்டுக்குதோ, அதெல்லாம் அப்படியே மூடப்பட்டுரும். அல்லேலூயா. அப்புறம் அந்த தண்ணி அதில் நிற்க ஆரம்பிது. நிற்கும் போது என்ன பண்ணுது? பாட்டு பாடினா அப்படி வருது, ஆவிலே நிரம்பி பாடுறேன். வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், வாஞ்சியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் சத்தியத்தை அறியணும். இன்னும் ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கணும். இன்னும் இந்த லீவ் நாட்களில் நான் என்ன செய்யணும்? அப்படி அந்த மாதிரி எண்ணம் வரும். இன்னும் நான் எந்த ஊருக்கு போய் ஆத்மா ஆதாயம் பண்ணணும். அப்போ தொட்டி காலி ஆயிடுச்சுன்னா குறைகளையும் குற்றங்களையும் தேவையில்லாத காரியங்களையும் நமக்குள்ளே நம்ம ஊழியம் செய்கிறோமா இல்லை என்ன தான் செய்கிறோன்னு நமக்கே தெரியாது. சில நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு கூட நம்ம டவுட்டில் என்ன பண்ணுவோம்? சிலரை கேட்க ஆரம்பிச்சிடும் நம்மளே. ஏன் அப்படின்னா அந்த தொட்டி என்ன ஆயிடுச்சு? வெடிப்புட்டுச்சு. வெடிப்புட்டதுக்கு யார் காரணம்? நம்மளே தான். ஆரே சொல்ல பாருங்கள், என் ஜனங்கள் 2 தீமை என்ன பண்ணிக்கினாங்க? தெரிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. அதே 16:25 என்ன சொல்லுது? அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கிற காலத்தில் நீ நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகள் அனுபவித்தான். அப்போது 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே ஆலயத்தில் தான் இருந்தாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? நன்மைகளை அனுபவிச்சார். ஒருத்தர் தீமைகளை சபையில் உட்காந்து தீமைகளை அனுபவிச்சார். தீமைகளை அனுபவிச்சவர் பரலோகத்தில் போய் சேர்ந்துட்டார். ஆனால் நன்மை அனுபவிச்சவர் எங்கே இருக்கிறாரு? எப்பவுமே ஆசீர்வாதம் சொல்லினா இருந்தால் அவங்க எங்கே போயிடுவாங்க? பரலோகத்தில் போவாங்களா இல்லை நரகத்துக்கு போவாங்களா? நரகத்தில் போவாங்க. ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார்? ஒரு நன்மை அனுபவிச்சேன், பரலோகத்துக்கு போவாத நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம்? அடுத்த வருஷம் என்ன சொல்லுது பாருங்கள். பெருப்பிளவு ஒன்று இருக்குது. அங்கே இருக்குது. பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் இவர் அங்கே போக முடியாது, அவர் அங்கேருந்து இங்கே வர முடியாதான். அப்போது தீமையை அனுபவிக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். புரியுங்களா? அப்போ அவர் என்ன தீமை அனுபவித்தார்? தீமை செய்தவங்க தான் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு போவாங்க. புரியுங்களா? நன்மை அனுபவிச்சுங்க எங்கே போவாங்க? பரலோகத்துக்கு தான் போகணும். ஆனால் நன்மையை அனுபவிச்சு எங்கே போகிறான்? நரகத்துக்கு போகிறான். தீமையை அனுபவிச்சுங்க பரலோகத்துக்கு போகிறாங்க. ஆனால் தீமை செய்கிறவங்கள தீமையை செய்து கொண்டு, தீமையை யோசித்து கொண்டு, தீமையிலே நினைத்து கொண்டு இருந்தால் அவங்களும் நரகத்துக்கு தான் போவாங்க. அப்போ லாஸ்ட் என்ன பண்ணார்? சபையில் உட்காந்து வெறும் தீமைகளே என்ன பண்ணுறாரு? அப்போ தீமைகளை எப்படி அவர் அனுபவித்தார்னா, ஒரு தீமையான காரியம் ஒருத்தர் மேலே வரும்போது அதை என்ன பண்ணிட்டார்? அவர் சகித்தார். அல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமையினால் நன்மை செய்து தீமை வென்றுட்டார். அப்போ அந்த தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமை நன்மையினால் வெல்லணும். அல்லேலூயா. அப்போ நமக்கு கஷ்டம் துன்பம் வரும்போது, நமக்கு தீமை வரும்போது அதை நம்ம சகித்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காய் ஓடணும். அல்லேலூயா. அப்போது இவர்கள் 2 தீமையை என்ன பண்ணிட்டாங்க? செய்துட்டாங்க. அவர் தீமையை அனுபவிச்சுட்டு பரலோகத்துக்கு போகிறாரு. இவங்க தீமையை செய்துட்டு எங்கே போல? தொட்டிலாம் என்ன எப்படி இருக்குது? வெடிப்பான தொட்டி இருக்கிறது. அந்த தொட்டியில் தண்ணி நிற்க மாட்டேங்குது. எவ்வளோ வசனம் வாசித்தாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது. எவ்வளோ வசனம் வாசித்தாலும் தியானிக்க முடியல.
எவ்வளோ சத்தியத்தை அறிந்தாலும் அந்த சத்தியம் புரியல. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கம்மா? வெடிப்புள்ள தொட்டியாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள வெடிப்புள்ள தொட்டியே இருந்தால் அதை என்ன பண்ணணும்? சரி செய்யணும். புரியுங்களா? உங்கள் கையில் நிறைமையான தொட்டி இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு போய் பேசும்போது உங்கள் ஜீவ தண்ணீர் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு உங்கள் தண்ணி என்ன பண்ணணும்? கொடுக்கப்படணும். அப்போ உங்களுக்குள்ளே தண்ணி நிரப்பப்பட்டிருக்கணும். நீங்களே வெறுமையாக போனால் எப்படி இருக்கும்? உங்களுடைய தொட்டி வெடிப்பு இருந்தால் என்ன பண்ண முடியும்? மற்ற போய் நிரப்ப முடியுமா? நிரப்ப முடியாது. அதனால தான் தொட்டியில் தொட்டி என்ன இருக்கணும்? லீக் ஆகாது வச்சுக்கணுன்னா நீங்கள் எந்த குறை யாரையுமே பேசக்கூடாது, குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடாது, குற்றங்களுக்காக இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. லேட்டாக நிற்கக்கூடாது. புரியுதுங்களா? அதெல்லாம் எப்படி தொட்டி லீக் ஆகிற மாதிரி ஆண்டோடைய சமூகத்தில் வந்துட்டு இருக்கு. நம்முடைய எண்ணங்கள் சிதறக்கூடாது. நம்ம எண்ணங்கள் சிதறக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும். சபைக்கு ஐக்கியம் இருக்கணும். சபைக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும். ஆவிலே சபையை கட்டணும். அல்லேலூயா. சரீரத்தில் சபை கட்டவே கூடாது. மாம்சத்துலேயும் ரத்தத்துலேயும் எந்த ஒரு ஆலோசனையும் நம்ம எடுக்கவே கூடாது. எது எடுத்தாலும் ஜெபமணி தான் என்ன பண்ணணும்? ஜெபத்தினாலேயே சபையை என்ன பண்ணணும்? கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. ஆதியிலே எப்படி ஆவிதி அப்போஸ்தலர்கள் சபையை கட்டுவதற்கு அவங்க என்ன செய்தாங்க? வசனம் எங்கே நிரம்பி இருந்ததோ, வசனம் எங்கே நிறைவாக காணப்பட்டதோ அங்கே சீசர்கள் தொகை மிகவும் பெருகிற்று. நீங்கள் சீசர் ஆகிட்டு உங்களுடைய பின்னாடி ஒரு சந்ததி, புரியுங்களா, சீசர் ஆகணும். அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும். உங்கள் கீழே 10 பேர் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு சீசரத்தில் பயிற்சி கொடுக்கணும். புரியுங்களா? நீங்கள் ஜாமகார பயிற்சிக்கு போகணும். அவங்க சீசரத்து பயிற்சிக்கு அவங்க அறியாமல் இருக்கிற புது கூட்டத்தை நிறைவேற்றும். ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் 20 பேர் படிச்சிங்கன்னா 20 பேர் கூடவே 20 பேர் அவங்கள உருவாக்கணும். அல்லேலூயா. அதை தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இப்போ நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. ஒரு நாள் பூரணம் ஆகும்போது உங்கள் முன்னாடி எடுத்துன்னு பாவத்தை வச்சோட பாவத்தை என்ன பண்ண மாட்டீங்க? பாவத்தை உதறி தள்ளுவீங்க. அல்லேலூயா. ஞானம் என்ன சொல்லுது? ஞானம் ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அது சகோதரின்னு சொல்லுமா? என்ன சொல்லுமா? புத்தி ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அது எனத்தான்னு சொல்லுமா? புரியுங்களா? அப்போ நமக்கு சகோதரன் எப்போ தெரியும்? ஞானம் இருந்தாச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தின். அப்போ அந்த ஞானம் உனக்குள்ளே இருந்தால் எல்லா சகோதராக பார்ப்போம், எல்லா சகோதரியை பார்ப்போம். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வோம்? சகோதர சிநேகம் எப்படி இருக்கணும்? நிலைத்து இருக்கணும். புரியுங்களா? சகோதர சிநேகத்தை விட்டு விடவே கூடாது. புரியுங்களா? பிசாசுடைய வேலை என்ன? நம்மளை பிரிக்குவான், அப்புறம் துரத்துவான், அப்புறம் கொல்லுவான், அப்புறம் அடிப்பான், அப்புறம் ஆலையில் அது பண்ணி விட்டுருவான். அவனுடைய வேலை இப்படி தான் ஒன்று ஒன்றா செய்துனே வருவான். ஒன்றுக்கு பின்னாடி நமக்கே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தன்னை செல்லு எழுப்படி ஒரு மரத்தை ஒரு கதவை செல்லை மெதுவாக கொஞ்சமாக அப்படியே ஒட்டும். நமக்கு அதை கவனிக்காது இருந்தேன்னு அது என்ன பண்ணோம்? ஒரு வருஷம் பார்த்தா கதவு இருக்காது. புரியுங்களா? நம்மளும் என்னடா கதை அங்கே போச்சுன்னு பார்த்தா அது என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாம் சாப்பிட்ருக்கோம். வெறும் என்ன இருக்கும்? மண்ணு தான் இருக்கும். அப்போ பிசாசு கூட திருடவும் கொல்லவும் அழிக்க தான் வரான் அவன். அவனுடைய ரூட்டை நீங்கள் கண்டுபிடிக்க நமக்கு ஒரே ஒரு ஆள் தான் எதிரி. யார்? பிசாஸ். அல்லேலூயா. நம்மை தேவன் அவருடைய விலையேற்பட்ட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்ம என்ன பண்ணிட்டாரு? விலை கொடுத்து வாங்கி சபையில் கொண்டு உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. இப்போ நம்மளாம் யார்? கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. நமக்குரியவே இல்லை. நம்மளை கொடுத்து ஆண்டு விலை கொடுத்து வாங்கிட்டார். எப்போ நம்ம எல்லாமே அவருடையவர்கள், கர்த்தருக்குரியவர்கள். நமக்கு ஒரு நாளும் உலகத்தையே யோசிக்கணும், உலகத்தை காரியத்தை யோசிக்கிறதுக்கு நமக்கு டைமே கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் ஆண்டவரை தான் யோசிக்கணும். ஆண்டவரே அடுத்தது நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, புரியுங்களா? இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போன பிறகு கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஊருக்கு போ, அந்த ஆத்மாக்கா அங்கே ஒரு ஆத்மா இருக்குது, அங்கே போய் பேசு அப்படின்னு ஆண்டவர் அனுப்புவார். நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு போன பிறகு வீட்டை குறித்தே யோசிக்கிறதுனால அடுத்த இடத்துக்கு போகவே முடியல. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல? கேட்கலை. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த வேலை முடிச்சுட்டு வந்தால் அடுத்தது எனக்கு ஒரு இடத்த காட்டுங்க, இந்த சத்தியத்தை போய் சொல்லணும், இந்த வசனத்தை போய் சொல்லணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு நாளும் நம்மை
உருவாக்கினே அப்படியே என்ன பண்ணுவார், மெதுவாக உருவாகி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்குவார். ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் சீடன், ஜாமக்காரன், யுத்த வீரன், இது 3 ஆச்சும் ஒரு ஊழியக்காராக மாறுறீங்க. அது கூட யாரும் ஒரு உடன் ஊழியக்கார தான் மாறுறோம், ஃபுல் ஊழியக்காராக மாற முடியாது. ஏன்னா அதில் போய் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது ஊழியத்தில். அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது தான் ஃபுல் டைம் ஊழியத்துக்காக என்ன பண்ணுறாரு, அழைக்கிறாரு. அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டார். அந்த ஃபுல் டைம் ஊழியம் வரும்போது நீங்கள் சீசன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, ஜாமக்காரனா என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, அதுக்கு அடுத்தது போர் சேவகனா தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன இருக்கிறீங்க, ஒரு நல்ல உடன் ஊழியக்காரன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இதை நாளும் இணையும் போது உனக்கு ஒரு ஃபுல் டைம் ஊழியத்தை தரும்போது உனக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தரே பரிபூர்ணமாக சந்திப்பார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு சபை என்ன பண்ணோம், இந்த தேவ வார்த்தை ஊழியங்கள் என்பது பல கிளை சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு பல ஊழியர்கள் எழும்பிடுவாங்க. இது ஒரே நாள் நடக்குதா? இதுக்காக இப்போ தான் என்ன பண்ணுறோம், அடித்தளம் போட்டுனுக்கிறோம், ஃபண்டமெண்டல் பேஸ்மெண்ட் போடுறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தான் கடைக்கால் போட்டுன்னு எடுக்கிறோம். புரியுங்க, கடைக்காலில் போடும் போதே பிசாசு என்ன பண்ணுவோம், உழுக்குவான். நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை என்னென்னா, மேலானவைகளே நாடு, மேலானவைகளே தேடு, மேலானவைகளே ஓடு. புரியுங்களா, கீழானவைகளை பார்க்காதீங்க. உங்களுடைய எம்மைக்குரிய காரியங்கள், உங்களுடைய தேவைகளை நீங்கள் எதுவுமே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாதீங்க, ஜபத்தில் வச்சிடாதீங்க. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும். நமக்கு பிள்ளைங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டணும், நம்முடைய வீட்டை கட்டணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், இல்லை பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு என்ன செய்கிறது, இல்லை பிள்ளைகளுடைய குழந்தை பிரசவத்துக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசித்து இருப்பீங்க. இதுக்கு பணம் எப்படி சேர்க்கறதுன்னு கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் மேலே, நீங்கள் எல்லாம் ஆண்டவர் உன்னை விலை கொடுத்து வாங்கினதுனால இப்போ நீங்கள் எல்லாம் யாராக மாறிட்டீங்க. இப்போ அவர் பிள்ளையாக மாறின பிறகு என்ன சொன்னார் சீசர்களுக்கு, வாசிங்க அந்த வசனத்தை 10, 37, 38, 39. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என்னின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக என்ன பண்ணாதீங்க, நேசிக்காதீங்க. அப்புறம் மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்காதீங்க. அவனவன் என்ன பண்ணுங்க, தன் சிலுவை எடுத்துக்கணும், எனக்கு பின் செல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அது எப்போ அவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டாரோ அதுக்கு பிறகு நீ தகப்பனை தாயெல்லாம் நேசிக்கணும், பிள்ளைங்களை நேசிக்கணும், அவங்களே நேசிக்கணும், அங்கே வேலைக்கு போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இதே சொல்லின்னு காலத்தை ஓட்ட முடியுமா? நீங்கள் கரெக்டாக ஆண்டவரை நேசித்தீங்கன்னா புரியுங்களா, உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர் நேசிப்பார், உன் தாயை அவர் நேசிப்பார். அவர் சொல்கிறாருன்னா அவர் நேசிக்காது இருப்பார். மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ எனக்கு பின்னாடி வாழ்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரட்சிக்கப்படாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மரித்தவங்களை அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் எத்தனோ இந்த வில்லேஜில் என்ன இருக்கிறாங்க, மரித்து போன ஆத்மா இருக்குது. இன்றைக்கி அவங்கள என்ன பண்ண, நீ உயிர்ப்பிக்கணும், ரட்சிப்பில் நடத்தணும், ஏன் பின்னாடி வாழ்றாரு. புரியுதுங்களா? நீ அங்கே போவாத, நான் பார்த்துக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஒன்று சொல்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒன்று சொல்கிறாருன்னா நான் பார்த்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? உணவோ உடுத்த உடைகளுக்கு எடுத்து என்ன பண்ணாதீங்க, நாடி என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க, போகாதீங்கன்றாரு. அப்போ நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, அது கவலைப்படக்கூடாது. அவர் மேலே வச்சோன்னா நீங்கள் அந்த விசுவாசம் உங்களுக்கு வராத வரைக்கும் கஷ்டம்தான். நமக்கு எப்போயுமே வேலை செய்து பழக்கமாயிடுச்சு. வேலைக்கு போனால் தான் நமக்கு சாப்பாடு, வேலைக்கு போனால் தான் நமக்கு பணம், வேலைக்கு போனால் தான் நம்ம வீட்டை நடத்த முடியும் அப்படின்னு நமக்கு என்ன ஆயிடுச்சு. இதை ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி அதுமாதிரி செய்யலாம், ரட்சிக்கப்பட்ட பிறகு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியத்தையே காட்டுனனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், 25 வருஷம் அதில் ஊழியம் செய்யறதுக்கு உதவி செய்தார். அதிகாரியுடைய கண்ணில் தயவு உண்டாக்குனார். புரியுங்களா? வெளியே வரும்போது என்னை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல என்ன பண்ணோம், ஒரு பிரியாணியை போட்டோம். அல்லேலூயா. என்ன போட்டோம்? ஒரு 800-900 பேர் கூப்பிட்டு அவங்களுக்கு வசனத்தை போர்டு எழுதி வச்சு அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ புரியுங்களா, அந்த ரோடெல்லாம் என்ன இருந்தது, வசனம் போர்டு இருந்தது. ஹிந்தியில், இங்கிலீஷில், தமிழில் தெளிவாக இயேசு உங்களை நேசிக்கிறார்னு வசனம்லாம், இயேசு உன்னை அன்பு கூறுகிறார்.
புரியுங்களா? ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், எல்லாம் வசனம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து வண்டி நிறுத்துற வரைக்கும் பட்சின்னு வந்தாங்க. ஏன்னா நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிற நாள் கடைசி நேரத்தில் வெளியே வரேன், புரியுங்களா? அதனால் என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாரையும் நேசித்து அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்துட்டோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவங்க மனதார ஆசிரியத்து போயிட்டாங்க. என்னை எத்தனை பேர் வெறுத்தாங்களோ அவங்களாம் என்ன பண்ண முடியல. இப்போ என்னடா இந்த மனுஷன் இப்படி செய்யிட்டு போயிட்டானே, ஒரு பெரிய ஆஃபீஸரை கூட என்ன பண்ண முடியல, இப்படி செய்ய முடியலையே, செய்யாததை இவர் செய்தாரே, புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அதுதான் அன்பு. கிறிஸ்துவுடைய அன்புன்னா தேவன் யாருன்னு நம்மளை வெளிப்படுத்துகிறோம். அது அன்பினால் தான் வெளிப்படுத்த முடியும், புரியுங்களா? அன்பு இருந்தால் எல்லா காரியம் என்ன பண்ணோம் முடியும். ஆண்டவர் என்ன சொன்னார், கிறிஸ்துவர் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு ஐக்கியமாக இருந்தார். ஆனால் உலகத்தில் எப்படி இருந்தார், அன்பாக இருந்தார். ஏன் உலகத்தில் அன்பு? அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். அவங்கக்கிட்ட போய் நம்ம ஐக்கியமாக இருக்க முடியுமா? இங்கே தான் ஐக்கியம் இருக்கணும், புரியுங்களா? நம்மக்குள்ளே ஐக்கியம் இருந்தால் தான் ஆத்மா ஆதாயம் செய்ய முடியும். ஐக்கியம் தான் என்ன பண்ணுது, பெரிய கூட்டத்தை உண்டாக்கிடும், புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அறுவடை மிகுதி ஆட்களோ கம்மி. ஏன் சொன்னார் அந்த வசனம்? அறுவடை மிகுதியாக இருக்குது, ஆட்கள் குறைவு. அப்போ எந்த ஆட்கள் குறைவு? இப்போது அறுவடைன்றது என்ன? அது அறுவடைன்னா என்ன? அது என்ன ஆத்மா? அதாவது புதிய ஆத்மாவா இல்லை பலவீனமான ஆத்மாவா? அதாவது அவங்க ஒன்றும் தெரியாத ஆத்மாவா? அவங்க உலக அறிவில் வளர்ந்தவங்களா, இல்லை அறிவே இல்லாதவங்களா, இல்லை ரொம்ப பலவீனம் உள்ளவர்களா? அறுவடை என்பது ஆண்டவர் சொல்ல பாருங்கள், அறுவடை மிகுதி ஆட்களோ. அப்போ அது அறுவடைனா எப்படி இருக்குது? முதிர்ந்ததாக இருக்குது. என்ன இருக்குது? முதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. முதிர்ச்சி யார் அடைஞ்சிருக்கிறாங்க? உலக மக்கள், புரியுங்களா? அப்போ களத்தில் கொண்டு வரணும் அவங்கள. கோதுமணி எங்கே கொண்டு வருது? அறுவடை அர்த்தம் எங்கே எடுத்துன்னு வருவோம்? அப்போ களத்தில் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தினா அவங்க எப்படி இருக்கிறாங்க? எல்லாமே நம்மை காட்டிலும் அறிவுள்ளவளாக இருக்கிறாங்க, நல்ல முதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க, பக்குவம் உள்ளவளாக இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு வர்றதுக்கு சரியான ஆள் வேணுன்றாரு. ஒரு ஜட்ஜிக்கிட்ட ஒரு 10 ஜட்ஜி வராங்க, சுவிசேஷம் அறிவிக்கணும். எப்படி அறிவிப்பீங்க? நீங்கள் ஜட்ஜை பார்த்துருக்கு உடனே நமக்கு என்ன வந்துடும், எப்படா பேசுது அப்படின்னா. அவங்க அறுவடை, அவங்க முதிர்ச்சி அடைஞ்சு அந்த 10 பேர் உள்ளே வரணுன்னா அதுக்கேற்ற ஞானம் இருக்கணும், அதுக்கேற்ற அறிவு இருக்கணும், அதுக்கேற்ற புத்தி இருந்தால் தான் நம்மளை அங்கே கொண்டு போய் உட்கார வைப்பார். யோசேப்பை உட்கார வைக்கிறாரு. எப்படி? ஞானத்தில் சிறந்தவனாக இருந்தார். தானியேலை உட்கார வைக்கிறார், பேச வைக்கிறார். எப்படி பேச வச்சு? எப்படி இருந்தாங்க? அவங்க ஞானத்தில் சிறந்தவர்களாக இருந்தாங்க. அந்த வேதத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக இருந்தால் தான், அந்த ஞானம் உனக்குள்ளே இருந்தால் தான் என்ன பேசுகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருப்பீங்க. அந்த ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும், புரியுங்களா? அப்போ அந்த அறுவடை என்ன நிலைமைன்னு கண்டுபிடிக்கணும்னா, அறுவடை அப்படின்னு சொன்னான் ஆண்டவர். நீ போய் விதைன்னு சொல்லலை, ஆனால் அறுவடை அறுக்கன்னு சொன்னார். அந்த அறுவடை அறுக்கிறனா அவங்க முதிர்ச்சியில் இருக்கிறாங்க, அவங்க பக்குவமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நீ சொல்லுவதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஆத்மா அது அறுவடை செய்ய முடியும், புரியுங்களா? அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, ரட்சக்காரனா யாரை நம்மளே தேட்டால் நமக்கே தெரியாது இருந்தால் எப்படி இருக்கும்? கிறிஸ்துவனா யாரும் நமக்கு தெரியணும், புரியுங்களா? அவங்கக்கிட்ட நிறைய கேள்விக்கு இன்னும் வச்சுருப்பாங்க, கேள்வி அவங்களும் வச்சுருப்பாங்க. அவங்க பல கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் உடைப்பதற்கு ஏற்ற ஞானம் இருந்தால் தான் அந்த ஆத்மா அறுவடை நடத்த முடியும். இல்லையா? அதான் நீங்கள் ஒரு நல்ல சீசன் என்னன்னா, இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் இரவு பக்கம் இதை நல்ல சீசத்தினுடைய பயிற்சியில் நல்லா நீங்கள் முழுகி இந்த ஹோம் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கினே வந்தால் தான், அது ஆவி ஆத்மா தியானம் பண்ணிக்கினே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும். நிறைய யூடியூப் பார்க்குறீங்க, பார்த்து என்ன போகிறோம்? யூடியூப் பார்க்கறதுனால என்ன நன்மை உண்டாகுது? யாராவது சொல்லுங்கள். நீங்கள் நியூஸ் தான் பார்க்குறீங்க, இல்லை மெசேஜ் கேட்குறீங்க, அதனால் என்ன நன்மை உண்டாகும்? யூடியூப் பார்க்குறதுனாலமா? யூடியூப்பில் நிறைய மெசேஜ் பார்க்குறீங்களே, இல்லை அதில் என்னென்ன உண்டாகுது? உனக்கு என்ன கிடைக்குது? இல்லை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம், வேறு பைபிளை பார்த்துக்கலான்ட்டு. வேறு யூடியூப் பார்த்ததே இல்லையா? நிறைய மெசேஜ் கேட்குறீங்களா? அது நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் அறிவு தான் வளரும், கனி கொடுக்க முடியாது. என்னது? ஏன் கனி கொடுக்க முடியாது? சங்கீதம் 37:3 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கர்த்தரை நம்பி
நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்போ தேசத்தில் குடியிருந்து என்ன செய்யணும்? சத்தியத்தை மேய். இப்போ சத்தியத்தை யூடியூப்பில் போய் மேய்கிறதா இல்லை பைபிள் எடுத்து மேய்கிறதா? ஏன் பைபிள் எடுத்து மேயணும்? நீங்களே வேதத்தை தேடினதை நீங்கள் ஆராய்ந்ததை தியானித்ததை நீங்கள் சம்பாஷணம் பண்ணி கனி கொடுக்கலாமான்னு தான் ஆண்டவர் எழுதி நம்ம கையில் கொடுத்தாரு. இன்றைக்கி ஏன் இந்த வேதம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு? ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி வேதம் எங்கே இருந்தது? ஒரே ஒரு ஆலயத்தில் இருந்தது இல்லை? அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? உடன்படி பெட்டியில் இருந்தது. பெட்டியிலேருந்து எங்கே வந்துச்சு? ஆலயத்துக்கு வந்தது. இப்போ ஆலயத்துலேருந்து எங்கே வந்துச்சு? ஏன் கையில் வந்துச்சு? நீங்களே ஆலயம், அதனால் உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. இதை நீங்கள் பிரித்து இதை தேடி ஆராய்ந்து தியானிக்கலைன்னா நீங்கள் எப்படி கனி கொடுப்பீங்க? யூடியூப்பில் பார்க்குறது உனக்கு அறிவு வளர்ந்துனே இருக்கும். கேட்க என்ன பண்ணோம்? வேத அறிவே வளர்ந்துடும். புரியுதுங்களா? ஆனால் கனிக்கு நீங்கள் தியானம் பண்ணியே ஆகணும். அப்போ வேதத்தை எடுத்து நீங்கள் வச்சு அதை இரவு பகலாக நீங்கள் அதை என்ன பண்ணோம்? நீங்களே அதை வாசித்து நீங்களே அதை தியானிக்கணும். இப்போது காயின் ஆதியாக 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறேன்ல. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இதுக்கு என்ன காரணம்? காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கலை. ஏன் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார்? தம்பி சொன்னார் பாருங்கள். முதலாவது கர்த்தருக்கென்று ஆபேலா? ஆபேல் கர்த்தருக்கென்று காணிக்கை கொண்டு வந்தார். காயின் எதுக்காக கொண்டு வரல? 2 பேரும் கர்த்தருக்கு தான் கொண்டு வந்தாங்க. சிறந்தவைகளை கொடுத்தாரு. எப்படி வேணாலும் சொல்கிறீங்க பாருங்க. அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தில் நீ தேடி வாசிக்கிறனால தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ யார் கேட்டாலும் இப்படி தான் பதில் சொல்லிப்பீங்க. அங்கங்கே போய் என்ன சொல்லுவோம்? அப்போ அந்த ஆன்சர் கிடைக்காதனால பிசாசுக்கு என்ன ஆகிடுது? கொண்டாட்டமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த ஜனங்க என்ன பண்ணல ஒன்று வசனத்தை எவ்வளோ நீ கற்றுக் கொடுத்தாலும் தேடி என்ன பண்ண மாட்டாங்க இவங்க. பாருங்கள், இப்படி எங்கன்னா பைபிள் எழுதிக்குதா? இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது பேசுனா, அப்போ ஆண்டவர் சொல்கிற வேதத்திலேருந்து எதுவும் எடுத்து தனியாக பேசுனா அது என்ன? அது கள்ள உபதேசமாக மாறிடும். வேதத்தில் இல்லாத எதுவும் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர். என்னது? வேதத்தில் இல்லாதது எதுவும் எடுத்து என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்போ கொழுமையானது இப்படிலாம் எங்கன்னா இருந்த வசனத்துக்கு பதில் இருக்குதுல்ல. யார் சொல்கிறது? அதனால தான் கர்த்தருடைய புஸ்தகத்தில் ஏசாயா 34:16 சொன்னது இல்லை. பாருங்கள், கர்த்தருடைய புஸ்தகத்தில் வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இப்போது அந்த ஆதியாக 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தான் நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அங்கீகரித்தார், அங்கீகரிக்காது. எந்த வசனம் அது? 5ஆம் வசனம். இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு ஒரு ஜோடி இருக்கிறது அப்படின்னு என்ன சொல்கிறார்? பிதா சொல்கிறாரு, கர்த்தருடைய புஸ்தகத்திலே நீங்கள் என்ன பண்ணுங்க? தேடி வாசியுங்கள். அங்கே என்ன பண்ணுது? தேடி வாசியுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஜோடி இல்லாது இராது, குறையாதுன்றாரு. ஜோடி இல்லாதன்றாரு. அப்போ ஜோடி இல்லாத இருக்காது. எங்கேயோ அந்த வசனத்துக்கு ஜோடி இருக்குது. அந்த வசனத்தை போய் கண்டுபிடிக்கணும். அது யாருடைய வேலை? அது ஆண்டோடைய வேலை. நம்ம வேலை என்ன செய்யணும்? உட்காந்து பைபிள் வந்து இங்கே உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு அவர் போய் நேர்கிறோம். அப்படி தானே? இப்போ ஆண்டவர் நமக்கு எழுதி கையில் கொடுத்துட்டார் பைபிளை. நீங்கள் என்ன பண்ணுங்க? குறையாது, ஜோடி இல்லாது. நம்ம சொல்லுங்கள், எல்லாம் வாய்த்தர். ஜோடி. அப்போ ஜோடி இல்லாது இராதுன்னு யார் சொன்னது? பிதா சொல்லிட்டார். அதை லாஸ்ட்டில் சொல்ல ஆவியானவர் அதை சேர்ப்பார். எங்கே அந்த ஜோடிக்குதோ அந்த ஆவியான உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த ஜோடி அங்கேருந்து கண்டுபிடிச்சி தருவார். அந்த ஆவியான உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஏற்கனவே ஆவியான என்ன பண்ணுகிறாரு? லீக் ஆகி வெளியே போயின்னுக்கிறாரு. அதனால் நமக்கு என்ன பண்ண முடியாது? ஏன்னா ஆவியான விட்டுட்டோம் கோட்டை. ஏன்னா சேர்க்கிறது யார்? ஜோடி இல்லாத ராதுன்றது சொல்கிறது இயேசு சொல்கிறாரு. குறையில்லாது சொல்கிறது பிதா சொல்கிறாரு. ஆவியானவருடைய சேர்க்கிற வேலையை ஆவியான செய்கிறாரு.
அந்த இதிலே திருத்தமாக பிதா குமாரன் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜோடி அது எங்கே இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? தேடி கண்டுபிடிச்சாதான் அந்த ஜோடி அங்கே அதுக்கு வெளிப்படும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகுது. கண்டுபிடிச்சிருக்குன்னா உண்டாகுது. அவங்கள கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகுது. அப்போ எங்கே கண்டுபிடிக்கணும்? எங்கே வச்சு கண்டுபிடிக்கணும்? எங்கே வச்சுமா கண்டுபிடிக்கணும்? இந்த வசனத்தை எங்கே வச்சு கண்டுபிடிப்பீங்க? எங்கே வச்சு கண்டுபிடிப்பீங்க? அதாவது எங்கே வச்சு கண்டுபிடிக்கணும்னு அங்கே போட்டிருக்கு பாருங்கள். நீதிமொழி 4:21-22 அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அவருக்கு அங்கே என்ன சொல்கிறாரு? அது இருதயத்தில் இருக்கணும். இந்த இருதயத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். எங்கே வச்சு? இருதயத்தில். அப்போது அந்த வார்த்தையை கொண்டு போய் நீ இருதயத்தில் வச்சு அப்புறம் நீ அதை தியானிக்கும் போது, அதை ஆராயும் போது உன் ஆவியில் கொண்டு போய் வச்சு ஆராயணும். உன்னுடைய இருதயத்தில் ஆத்மாவில் அதை கொண்டு போய் ஆத்மா இருதயத்தில் அதை தியானிக்கணும். அப்போ தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது. அப்போ நீ அதை தேடிட்டு அதை இருதயத்தில் வச்சுட்டு அந்த வசனத்தை அதுக்கு இரவும் பகல் என்ன பண்ணுற, இங்கே அங்கே தேடின்னு இருக்கிற. தேடுற இந்த வசனத்துக்குனால ஜோடியே கிடைக்கல அப்படின்ட்டு தேடினா ஆவியான கரெக்டாக என்ன பண்ணுவோம், அந்த வசனத்துக்கு மேலே வைப்பார் கரெக்டாக. அந்த வசனத்தை கண்ணை திறந்து அதை காட்டின பிறகு அப்போ ஆபேலுடைய காணிக்கையும் ஏன் காயினுடைய காணிக்கையும் ஆண்டவர் ஆபேல் காணிக்கை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலன்னு சொல்லி அந்த ஆன்சர் ஒன்று கிடைக்குது. அது எங்கே இருக்குது? எபிரேயர் 11:4 இருக்குது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பாருங்க, மேன்மையான பலியை செலுத்தினான். யாரு? ஆபேல். எப்படி செலுத்தினா? மேன்மையான. அந்த மேன்மையான எப்படி? விசுவாசத்தினாலே. என்னது? விசுவாசம் அங்கே வச்சு தான் பேசுகிறாரு. விசுவாசத்தினாலே வாசிக்குமா? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும். பாருங்க, விசுவாசம் ஃபர்ஸ்ட் வைக்கிறாரா? விசுவாசம் சொல்லிட்டு விசுவாசத்தினால ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். பாருங்க எப்படி செலுத்தினா? மேன்மையான. அப்போ அந்த எப்படி அது மேன்மையாக மாறுச்சு? ஒரு பலி மேன்மை எப்போ மாறுது? மேன்மையான மகிமையாக, ஆண்டவருக்கு மகிமையாக எப்போ மாறுது? விசுவாசம் செலுத்துறீங்க பாருங்க. அந்த விசுவாசம் அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு மேன்மை உண்டாகுது. அந்த விசுவாசம் இல்லாத செலுத்தினா அது என்ன உண்டாகுது? அது அங்கீகரிக்காமல் போய்விடுகிறது. நீங்கள் எதை செலுத்தினாலும் விசுவாசம்லாம் செலுத்தி பாருங்கள், விசுவாசம் இல்லாத எதை செய்தாலும் அது பாவத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னு 14:23 சொல்கிறாரு. 14:23 ரோமரில். ஒருவன் சமயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினாலே வராது என்னது? பாவம். என்னது? உங்களுக்குள்ள விசுவாசம். என்னது? விசுவாசம். என்ன சொன்னேன் நான்? விசுவாசம். இப்போ விசுவாசத்தினால் வராது எல்லாம் என்ன போயிடுது? அப்போது காயின் செலுத்தினது பலிக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லாதனால்தான் அது பாவமாக மாறிச்சு. பாவமாக மாறினால் தான் தேவன் என்ன பண்ணல, அதை அங்கீகரிக்கலை. இப்போ தெரியுதுங்களா? அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று அந்த அந்த ஜோடிகளை கரெக்டாக கண்டுபிடிக்கிறவெல்லாம் இருக்குது. அதுதான் கர்த்தருடைய புஸ்தகம் தேடி வாசின்னு நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அது ஏன் என்னென்னா யூடியூப்பில் பார்த்துறது. அது அந்த நேரத்தில் அவன் இப்படி பண்ணான் அப்படி பண்ண எதாவது சொல்கிறதுனால அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வேதத்துக்குள்ளே தான் ஆன்சர் கிடைக்கணும். அப்போ தான் உன்னுடைய சத்தியம் நிலைத்து இருக்கும். பேசினா நீங்கள் எதை சொன்னாலும் ஏற்றுப்பாங்க. என்னது? நீங்கள் சொல்கிற சத்தியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அங்கீகரிப்பார். ஏன்னா நீ சத்தியவானாக மாறுற. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ வசனத்தை மேலே தான் உனக்கு கண் இருக்குது தவிர யார் சொல்கிற மேலே கண்ணு கிடையாது. இப்போ நான் சொன்னேன்னா கூட நான் என் சொந்தமாக எது பேசினாலும் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புரியுங்களா? நான் ஓமையாக சொல்லலாம், ஆனால் நான் என்ன பண்ணக்கூடாது? இதை தான் முக்கியம்னு நான் என்ன பண்ணக்கூடாது? இதை தான் முக்கியம்னு நானே சொல்லக்கூடாது.
நான் இப்படி தான் செலுத்தினேன், அப்படி செலுத்தினேன். எல்லாத்துக்குமே என்ன ஆகுது? பைபிளில் வசனம் இருக்குது. புரியுங்களா? அந்த ஜோடியை நீ தான் போய் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எந்த வசனம் எடுத்துக்கினாலும் ஃபஸ்ட்டு அதை தேடுகிறவளுக்கு குறையாது, அப்புறம் ஜோடி இல்லாதராது, ஆவியான வகையில் சேர்ப்பார். இந்த விசுவாசம் உனக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கணும். நான் சொன்னேன், குறையாது, ஜோடி இல்லாதராது. அப்போ யார் வந்து பேசினாலும் அதுக்கு என்ன பண்ணுங்க, அடுத்த ஆன்சர் காட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நின்று பேசுகிற அளவுக்கு இருந்தால் தான் நீங்கள். அப்போ வர ஊழியக்காரன் தடுமாட்டம் வந்து நீங்கள் வரலாமா வரக்கூடாதுன்னு அவரே யோசித்துப்பார். நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்னு சொல்லி கை தட்டிட்டு அல்லேலி அல்லேலி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ண முடியாது? அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது, வளர்ச்சி இருக்காது. அப்போ நீங்கள் நல்லா சத்தியத்தை மேய்ஞ்சிருந்தா, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்திருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கேள்வி எழுப்பத்துக்கு நிறைய கொஸ்டின் எழுப்பத்துக்குன்னா இருக்குது. வினாவுள்ளவளாக இருப்பீங்க. சர்பத்தை போல் வினாவுள்ளலாம் இருக்கணும். சபையில் உட்காந்து நீங்களாம் என்ன இருக்கணும்? வினாவுள்ளலாம் இருக்கணும். குறை சொல்கிறவங்களாக இருக்கக்கூடாது, குறைய கண்டுபிடிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. எல்லாத்திலும் ஞானத்தில் தேறினாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட 10 ஆத்மா கொடுத்தா அந்த ஆத்மா நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? கொலோசர் 1:27 படி மாற்றுவீங்க. ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய ரகசியத்தில் உள்ள மகிமையான ஐஸ்வர்யம் நின்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அடுத்தது இப்போ எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாக கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். போதும். இப்போ எந்த மனுஷனையும் என்ன பண்ண? நீங்கள் தேறினவளாக நிறுத்தணும். எத்தனை முறை சொல்கிறார் அந்த வார்த்தை? எந்த மனுஷன் அந்த வசனத்தில் எத்தனை முறை சொல்கிறாரு? எந்த மனுஷன் 3 முறை சொல்கிறாரு. நீங்கள் எந்த மனுஷன் உங்கள் கையில் கொடுத்தாலும் நீ என்ன பண்ணிடணும்? உங்கள்கிட்ட 2 ஆத்மா இருக்குதுன்னா விடக்கூடாது. அதுங்களை இரவு பகலும் உட்கார வச்சு, புரியுங்களா, நீங்கள் அதுங்களை தேறிலாம் நிறுத்தினீங்கன்னு வச்சு, அந்த 2 ஆத்மாவுக்கு 200 ஆத்மா கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆண்டவர்? அந்த 2க்கே நம்ம உண்மை இல்லாத, புரியுங்களா, அது வருது ஏதோ வருது வந்து போகுது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எப்போ அது வளருது? எந்த மனுஷனையும் நீங்கள் என்ன பண்ணிடணும்? தேறினவளாக மாற்ற வேண்டும்னா, உருவாக்கணும்னா, அந்த மாதிரி நீங்கள் ஊழியக்காரமாக மாறணும்னா நீங்கள் நல்லா சத்தியத்துக்குள்ளே உள்ளே போனால் தான் அது நடக்கும். நீங்கள் ஓடி உங்கள் கால் 10 வருஷத்தில் செய்ய வேண்டிய வேலையே 30 வருஷம் 40 வருஷம் செய்வாங்க. அதுக்கு என்ன வேணால் எல்லோரையும் அதுக்குள்ளே என்ன பண்ணல, தேறினா நிறுத்தலை. எந்த தகப்பனா தன் பிள்ளை வளரணுன்னு ஏதாவது தப்பாக நினைப்பாங்களா? எல்லா பிள்ளைகளும் என்னை காட்டிலையும் அதிகமாக வளர்றது தான் பிள்ளையினுடையது. அதே தான் செந்தில் பாஸ்டர். கரங்கள் தட்டுங்க அவருக்காக. உங்களுடைய மேய்ப்பருக்குள்ளே அந்த தாளந்து, அந்த வரம், அந்த குணம் இருக்குது. எப்படியாவது என் பிள்ளைங்க உருவாகிடணும், நீங்கள் நல்லா ஊழியக்காரர் ஆகணும். இது நான் சும்மா ஏதோ ஒரு மேன்மைக்கு மேட்டுமைக்காக இல்லை மேன்மைக்காக பேசலை. நீங்கள் அதை நினைச்சு பார்க்க முடியல, உங்களுக்கு தெரியல, புரியுங்களா? இது வந்து ஒரு நீங்கள் அனுபவத்தில் போகும்போது ஒரு நாள் நீங்கள் யோசிப்பீங்க, புரியுதுங்களா? அப்படிலாம் வந்து அப்போது சபை எப்படி ஒரே இடத்துல வளரணும்னு அர்த்தம். 4 சைடு வளரணும், உலகம் எங்கே போகணும்னு சொன்னார்னா உங்களுக்குள்ளேருந்து அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஊழியக்கார கத்திர உங்களுக்கு கொடுத்துரு. கரங்களை தட்டுங்க அதுக்காக. புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, சத்தியத்தை, புரியுங்களா, அது வந்திருக்கிற தம்பி வாங்க. இவரும் ஒரு சர்ச்சிலேருந்து தான் வராரு, பெரிய சர்ச்சிலேருந்து, புரியுதுங்களா? இவருடைய கீழே சர்ச் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் அந்த சர்ச்சிலையும் மினிமம் ஒரு 20 பேர் உருவாக்கப்பட்டாங்க. அதில் நிறைய பேர் அங்கங்கே கல்யாணம் ஆகிடுச்சு. பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க, எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இப்போ தம்பி வந்து ஒரு 2-3 சாட்சி கொடுப்பார். அவருடைய வளர்ச்சியினுடைய, அவர் சபை வளர்ச்சி, அவர் வளர்ச்சி, இந்த சத்தியம் வளர்ச்சி, இந்த டீ சாப்பிட்ற வரைக்கும். சொல்லு பிரதர். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை
எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3 ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4 டிவி ஊழியம், 5 பத்திரிகை ஊழியம், 6 CD DVD ஊழியம், 7 பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம், 8 உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், 9 நலிந்த குழந்தைகள் இல்லம், 10 24 மணி நேர ஜெப மையம், 11 சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி, 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.